Hi everyone. So 12th standard தமிழுக்கு very important question தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மண்டே எக்ஸாம் வந்துருச்சு ஆஃப் ஏலி. ஸோ இன்றைக்கி படிக்கிறவங்க படிப்பீங்க, நாளைக்கு படிக்க போகிறவங்க படிப்பீங்க. சரி ஓகே, எனிவே இன்றைக்கி போட்டலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நெடுவினா தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க படிக்கிறதுக்கு. நெடுவினா வந்து நல்லா கேட்டுக்கோங்க. உரைநடை, செய்யுள், துணைப்பாடம் பிரித்து பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. செய்யுளை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை திருக்குறள் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொஸ்டின் பேப்பர் பிரியறனால எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ திருக்குறள் கேட்கறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது இந்த தடவை. சரிங்களா, பப்ளிக்கில் சொன்னேன். ஸோ கண்டிப்பாக திருக்குறள் செக்ஷனில் செய்நின்றியறிதல், அறிவுடைமை நல்லா பார்த்துக்கோங்க. சினமும் திருக்குறள் வாழ்வியல் வந்து முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. பட் ஆனால் வந்து இந்த ஹாஃப் ஏலியை பொறுத்த வரைக்கும் செய்நின்றியறிதல், அறிவுடைமை பார்த்துக்கிறது நல்லது. வீக் ஸ்டூடெண்ட்டு மீதி இருக்கவங்க நாலுமே பார்த்துருங்க. அண்ட் செய்யுளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின், உரைநடை செகண்ட் கொஸ்டின், துணைப்பாடம், அந்த மாதிரி 3 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அவங்க 6 மார்க்கில் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தா 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். இயல் வைஸாக பார்க்கும்போது அதிகமாக தோணும். பாருங்கள், இயல் 1ல் கவிதையின் நடை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பாரதியின் கடிதம், இது வந்து கண்டிப்பாக வரும். இயல் 2 நெகிழி தவிர்த்த, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஓன் தான், ஆனால் பொறுப்புணர்ச்சியின்றி. ஸோ அடுத்து இயல் 3ல் குடும்பம், உரிமை தாகம். திருக்குறளில் வந்து செய்நின்றியறிதல், சினம் காத்தல். இயல் 4ல் வந்து கவிதை எழுதிய சுறாதா, சாலை விபத்தில் தமிழ்நாடு ஓனாவே எழுதலாம். அடுத்து இயல் 5ல் சென்னையில் உள்ள மயிலாப்பூர். நான் பாருங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் இயல் 5ல். ஸோ இயல் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா மகா நடிகர் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். திருக்குறளில் அறிவுடைமை, திருக்குறள் ஒரு வாழ்வியல், ரெண்டுமே படிங்க. இயல் 7ல் சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ளும், இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். நிர்வாக வேளாண்மை முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இயல் 8ல் மயிலார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர், இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். கோடை மழை கதை. ஸோ நான் பொதுவாகவே வந்து ஒரு 3 எழுதுறதுக்கான எல்லா அம்சங்களும் கொண்ட கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா படிச்சிடலாம். ஸோ அடுத்து சிறுவினா குருவினா நான் சொல்லிடுறேன். 2 மார்க் அண்ட் 4 மார்க்கு. இப்போ இயல் 1ல் குருவினா எடுத்துக்கிட்டிங்கன்னா, குருவினா ஒருவேளை உங்களுக்கு நான் இந்த சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் படிக்க முடியலன்னா நீங்கள் ஏதோ ஒரு 4 இயலில் சிறுவினா குருவினா ஃபுல்லாக படித்து கூட எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஃபுல்லாக படிக்கணும்னா இல்லைனா நம்ம சொல்கிற கொஸ்டின்ஸே படிங்க. குருவினா வந்து 1, 3, 4, சிறுவினா 1, 2, 3. இயல் 1ல் எல்லாத்துக்குமே தெரியும். இயல் 2ல் 1, 4 தான் பாருங்கள், 2 குருவினா தான் கொடுத்துருக்கேன். சிறுவினா 2, 3, 4. இயல் 3ல் குருவினால 1, 2, 5, சிறுவினால 1, 2, 5. திருக்குறள்லையும் ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். குருவினா 2, 5, சிறுவினா 4. இயல் 4 எடுத்துட்டிங்கன்னா 2 மார்க்கில் 1, 2, 4 மார்க்கில், அதாவது 2 மார்க்கில் குருவினா, 4 மார்க்னா சிறுவினா. இயல் 5லையும் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். குருவினால 2, ஃபஸ்ட் 2, சிறுவினால ஃபஸ்ட் 2. இயல் 6ல் 2 மார்க் வந்து குருவினா வந்து 1, 2, 4, சிறுவினா வந்து 1, 2, 3. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினால 2, 7 கொடுத்துருக்கேன். முடிஞ்சால் படித்தா போதும் அந்த திருக்குறளோடது. இயல் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில், அது ஈஸி தான், குருவினா படிச்சிருப்பீங்க. சிறுவினா 2 தான் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. இயல் 8ல் மட்டும் கண்டிப்பாக ஒரு சிறுவினா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் 4மே கொடுத்துருக்குறேன். 2 மார்க் வந்து 1, 3, 4. ஸோ குருவினாவை நீங்கள் படிச்சிருவீங்க. சிறுவினாவை இன்னும் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் இதுவே போதுங்க. ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குதா இல்லையான்னு கேட்டிங்க. என்ன கேட்டால் ஒரு மாடரேட்டாக தான் கொடுத்துருக்குறேன். அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா பப்ளிக்கும் நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். பட் இது படிச்சிங்கன்னா சேஃப். அடுத்தது குருவினா சிறுவினா முடிஞ்சுன்னா பிரச்சனையை முடிஞ்சு. அடுத்த பகுதியான 4 மார்க்கும் அந்த 2 மார்க்கும் 7 to 14 ரெண்டுமே கலந்து இயல் வைஸாக நான் கொடுத்துருக்குறேன். இயல் 1ல் தமிழாக்கம் தருக. தமிழாக்கம் தருக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் இம்பார்ட்டன்ட் தமிழாக்கம் தருக புக் பேக்கில் இருக்கிறது கேட்டாங்கன்னா 4 மார்க்கில் பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. ஊமை தொடர்களை சொற்றொடராக அமைத்து எழுதுக, பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. கலைச்சொல் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கோங்க. இயல் 2 மயங்கோலி சொற்கள், இது கண்டிப்பாக வந்து ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 44, அதாவது 7 to 14 செக்ஷனில் செகண்ட் ரோமன் நம்பர் கலைச்சொல் பார்த்துக்கோங்க. இயல் 3ல் இலக்கண தேர்ச்சிக்கோள், அந்த செக்ஷனில் 4th 1ல் பிரித்து சேர்த்தும் எழுதுக, 2 மார்க்கில் பேஜ் நம்பர் 67ல் இருக்குது, பார்த்துக்கோங்க. வள்ளினிமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, 2 மார்க்கு பேஜ் நம்பர் 70ல் இருக்குது. கலைச்சொல்லையும் பார்த்துக்கோங்க. இயல் 3 அவ்வளோதான். இயல் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா தொடரில் உள்ள பிழை நீக்கி எழுதுக, அதை மட்டும் பார்த்தீங்கனாலே போது வந்துடும். பேஜ் நம்பர் 102ல் இருக்குது. பின்வரும் பழமொழி வாழ்க்கை நிகழ்வோடு எழுதுக, இது வந்து ரொம்ப முக்கியங்க. இந்த 4 மார்க்கு, இந்த 4 மார்க் எழுதுறது எல்லாருமே தப்பு பண்ணுறீங்க. அந்த பழமொழி கொடுத்துருவான், அந்த பழமொழியோட டெஃபினிஷன் ஒரு விளக்கம், அதாவது ஃபஸ்ட்டு அந்த பழமொழியை பற்றி ஒரு 3 லைன் எழுதணுங்க. அதுக்கு மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் அது விளக்கம் கொடுத்துட்டு ஒரு கதையாக விளக்கம் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் ஏதோ மாறல் மாதிரி எழுதணும். சரிங்களா, தத்துவமே தான் எழுதணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு 4 மார்க்குமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 103ல் இருக்குது. ஒரு 6 அண்ணன் இருக்குது, ஒரு 4 அண்ணன் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். 4 மார்க்கில் கேட்பாங்க. 4 மார்க் செக்ஷனில் 4 into 3 12 செக்ஷன், அது கடைசியாக நான் பேசுகிறேன்.
என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். சொல்லி பிரித்து சேர்த்தும் தொடர் அமைக்க இது வந்து பேஜ் நம்பர் 104 இருக்குது, படிச்சுக்கோங்க. இயல் 5ல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுக்கும் 2 மார்க்கு, பேஜ் நம்பர் 127 இருக்குது. கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக. இது பேராகிராஃபாக எழுதணும், ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருவாங்க, ரொம்ப ஈஸி. அந்த கொடுத்துருக்கிறதே அப்படியே பேராகிராஃபாக எழுதினா போதும். 4 மார்க்கு, பேஜ் நம்பர் 127 இருக்குது. 4 மார்க் செக்ஷனில் கேட்பாங்க, சிறுவினா கிடையாது, 4×3 சொல்லலை. கலை சொல்லாக்கம் பார்த்துருங்க. இயல் 6ல் இலக்கண தேர்ச்சிக்குள்ள குருவினால 5-2, இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க, இதுவும் 2 மார்க்கில், பேஜ் நம்பர் 154. எந்த 2 மார்க்கு? அதாவது 7-14. கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, பேஜ் நம்பர் 155 இருக்குது, 2 மார்க்கில் கேட்பாங்க. அதாவது நம்மளுடைய அந்த 7-14 கேட்பாங்க. இயல் 7ல் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண தேர்ச்சிக்குள்ள 5-6. மரபு சொற்களை 2 மார்க்கு, பேஜ் நம்பர் 185 இருக்குது. மரபு பிழை நீக்கி எழுதுக, அதுவும் 2 மார்க்கு, பேஜ் நம்பர் 185 இருக்குது. கலை சொல்லாக்கம் பார்த்துக்குங்க. இயல் 8ல் தமிழாக்கம் தருக, பேஜ் நம்பர் 215. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. தமிழாக்கம் தருக வேணாம் தான் சொல்லுவேன், அந்த ஆப்ஷன் இருக்குது நமக்கு, 4 மார்க். விடைக்கேற்ற வினா, பேஜ் நம்பர் 215 2 மார்க்கு. ஸோ இது வேணால் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க, அந்த 7-14. கலை சொல்லாக்கம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மொத்தத்தில் ஒரு ஐடியா மாதிரி சொன்னால், இதில் வந்து 2 மார்க்குன்னு சொன்னது எல்லாமே 7-14 ரொம்ப முக்கியம். ஆனாலும் புணர்ச்சி விதி பகுபத உருப்பலக்கணம் தெரிந்தால் மட்டுமே 7மே நம்ம வந்து எழுதுறதுக்கான, அதில் 2ல் ஏதோ ஒன்றாவது தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து 7மே எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ புணர்ச்சியும் பகுபத உருப்பலக்கணம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் பகுபத உருப்பலக்கணம் தானே, ஏன்னா பகுபத உருப்பலக்கணம் 10th பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா 3 தான். அணி அல்லது திணைத்துறை, அது என்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். அணி அல்லது திணைத்துறை, ஸோ அது என்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ அடுத்தது கண்டிப்பாக அந்த பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு எழுத சொன்னாங்களே ஒரு கதை, அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நயம்பாராடுதல். நயம்பாராடுதல் வந்து ஏதோ ஒரு 3 நயம் தான் எழுத சொல்லுவாங்க. அப்போ மையக்கருத்து, திரண்ட கருத்து, ஓனம் எழுதிட்டு எதுகை, மோனை, இயல்பு, ஏதோ ஒரு 3 நயம் எழுதிட்டு அணி பொருத்தமா, சுவையா, அது மாதிரி ஏதோ ஒன்று எழுதிட்டு லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் பண்ணிடுங்க. இல்லைனா முடிவுரைன்னு போட்டு கன்க்ளூஷன் பண்ணிடுங்க. ஸோ இது எழுதினாலே மார்க் கிடைக்கும். இந்த ஃபார்மேட் எல்லாமே மினி மெட்டீரியல் எங்கிட்ட இருக்குது. அது நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு தரேன், ஈஸியாக படிக்கிற மாதிரி எல்லாமே. இந்த 2 மார்க்கு, 7-14, 4×3 12 எப்படி எழுதினா மார்க் கிடைக்கும் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் அணிகள், அதுக்கப்புறம் திணைத்துறை வரும். அது 2ல் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது நயம்பாடுதல் கன்ஃபார்ம் செலக்ட் பண்ணுங்கள், படிக்காமே போய் எழுதிடலாம். அடுத்து பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு எழுதுறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு எழுதுறதா மார்க் கிடைக்காது, அதனால் அணியும் நான் திணைத்துறை எழுதுறேன்னா எழுதிக்க, ஆனால் நல்லா படித்து எழுதுனா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அணியில் வந்து பார்த்திங்கன்னா நிறை அணி, ஏகதேசி உருவகணி, பொருள் வேற்றுமை, ஊமை அணி, ஊமை தொழில் அணி, சொற்பொருள் பின்வரும் அணி, இவ்வளோ அணியும் பார்த்தா தான் ஒரு அணி எழுத முடியும். இதில் வந்து ஆப்ஷன் கேட்பாங்க, 2 அணி கொடுத்து ஒரு அணி கேட்பாங்க. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு 2 அணியை விட்டுக்கலாம். அப்படின்னா எந்த அணியை விடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொற்பொருள் பின்வரும் நிலை அணியும் ஊமை தொழில் அணியும் விட்டுக்கலாம், தவிர மீதி 4மே படிச்சிருங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் 6மே படிக்கிறது பக்கா சேஃபுங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்தது திணைத்துறையில் பாடாந்திணை, வாகை திணை, செவியுரோ ஊவா துறை, பரிசில் துறை. துறையில் இது 2, திணையில் இது 2ங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. திணைத்துறையிலேயே ஆப்ஷன் கொடுப்பாங்க, திணை அல்லது துறை. அப்போ திணையை ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, துறை படிக்க தேவையில்லை அந்த மாதிரி. ஸோ அப்போது நான் சொல்கிறதுனா அணினா கரெக்டாக எழுதணும். என்ன அணி, அந்த அணியோட டெஃபினிஷன், அதுக்கப்புறம் அந்த அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு பாடல், அதை எழுதிட்டு அணி பொருத்தம், அணி விளக்கம், இது எல்லாமே எழுதுனா தான் நமக்கு வந்து முழு மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி தான் திணைத்துறைக்கும் அப்படி தான். அதே மாதிரி தான் அந்த பாடாந்திணைனா பாடாந்திணை டெஃபினிஷன், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அந்த எடுத்துக்காட்டுக்கு அணி பொருத்தம் அந்த மாதிரிலாம் எழுதிக்கிட்டு விளக்கம் எழுதிட்டு அந்த பொருளோட அந்த பாடலோட விளக்கம் எழுதிட்டு நம்ம அந்த திணையை துறையை விளக்கணும். இந்த மாதிரி எழுதுனால மார்க் கிடைக்கும். இந்த ஃபார்மேட்டில் காட்டுற ரொம்ப ஈஸியான மினி மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மொத்தத்தில் இவ்வளவும் படிச்சுருங்க. மனநமும் கேட்டீங்க, மனநம் வந்து இதில் வெற்றி பெற நல்லா பார்த்துக்கோங்க. தண்டி அலங்காரம் பாடல் நல்லா பார்த்துக்கோங்க, சிலப்பதிகாரம் பாடல் நல்லா பார்த்துக்கோங்க, ரச்சினி யாத்திரிகம் நல்லா பார்த்துக்கோங்க, கம்பராமாயண குகனோடு ஐவராகி அப்படின்னு சொல்லி அந்த பாடல் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டில் டைம் இருந்தால் தெய்வமணி மாலை பார்த்துக்கோங்க. சரி, அதுதான் இந்த வருஷம் வர்றக்கும் வாய்ப்பு இருக்குது பப்ளிக்கில். ஏன்னா நமக்கு மனநத்துக்கும் ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக நான் தர்றேன். நாளைக்கும் நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட் கொஸ்டின் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுவோம். பயப்படாதீங்க, படிக்கலைனாலும் நம்ம வீடியோ பார்த்தா கூட நம்ம லாஸ்ட் மினிட்டில் படிச்சிடலாம். பட் இதுதான், இது படிச்சிங்கனாலே 90க்கு 90 எடுத்துடலாம். நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக எழுதி
கொண்டு வந்தீங்கன்னா 90க்கு 90 போட மாட்டாங்களா சார், ஒரு 88க்கு மேலே எடுத்துடலாம் கன்ஃபார்மாக. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.